Have a nice day to all. So today we are going to see 7th standard 3rd unit supplementary taking the bully by the horns. Taking the bully by the horns. So Meena, Anu and Ajay are in class 7. Anu is the shortest in their class and Ajay is always making fun of her height. He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting her on the head to show how short she is. Anu, already self-conscious, feels hurt but she doesn't say anything. Meena sometimes laughs with Ajay when he is mocking Anu, but she also feels sorry for her. So Meena, Anu and Ajay இவங்க மூணு பேருமே வந்து கிளாஸ் 7ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அனு இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் தேர் கிளாஸ். அந்த கிளாஸ்லேயே அனு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்டான கேர்ள். ஷார்ட்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டான கேர்ள். அண்ட் அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹர் ஹைட். இந்த மீனா, அனு அண்ட் அஜய் இவங்க மூணு நேம்ஸ். இதில் அனுங்கிற கேர்ள் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்டான கேர்ள். அப்போ அந்த அனுவை வந்து அஜய் வந்து எப்போ பார்த்தாலும் அவளுடைய ஹைட்டை மென்ஷன் பண்ணி அவளை மேக்கிங் ஃபன் அப்படின்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். He calls her by nicknames which draw attention to her size. அந்த சைஸை குறிக்கிற மாதிரியே அவளை நிக்நேம்ஸ் சொல்லியே இவன் கூப்பிடுவான். நிக்நேம்ஸ் அப்படிங்கிறது பட்டப்பெயர். And is constantly patting her on the head to show how short she is. அவளை வந்து அவளுடைய ஹைட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரியே பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் அவளை தலையில் வந்து அந்த ஹெட்டில் வந்து பேட்டிங் அப்படின்னா சும்மா அப்பப்போ தட்டிகிட்டே போகிறது, வரும்போதெல்லாம் அவள் தலையில் தட்டுறது. எதுக்குன்னா ஹவு ஷார்ட் ஷீ இஸ் அதை காமிக்கிறதுக்கு. அவள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு மாதிரி அப்பப்போ போகும்போது வரும்போது அவளுடைய தலையில் தட்டிட்டு போவான். அனு ஆல்ரெடி செல்ஃப் கான்ஷியஸ் ஃபீல்ஸ் ஹர்ட். ஏன்னா அவள் ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுய உணர்வு கொண்டவள். அப்படின்னா அவளை யாராவது சொல்லும்போது ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட அவள் ஃபீல்ஸ் ஹர்ட் பட் ஷீ டசன்ட் சே எனிதிங். ஆனால் ரொம்ப ஹர்ட் ஆகுறா. அவன் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஆனால் அதை வந்து எதுவுமே அவள் வெளி காமிச்சிக்கல. டசன்ட் சே எனிதிங். அதை பற்றி எதுவுமே அவள் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டான். அந்த பையனையும் அஜயையும் அவள் எதுவுமே பேச மாட்டாள். மீனா சம்டைம்ஸ் லாவ்ஸ் வித் அஜய் வென் ஹீ இஸ் மோக்கிங் அனு பட் ஷீ ஆல்சோ ஃபீல்ஸ் சாரி ஃபார் ஹர். அஜய் வந்து அனுவை கிண்டல் பண்ணும்போது மீனா அதை பார்த்து சிரிப்பா. ஆனால் சில நேரங்களில் அவளுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹர். அதை பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செய்வா. ஆனால் கிண்டல் பண்ணுற டைமில் இவளும் சேர்ந்து சிரிக்கவும் செய்கிறா. ஓகே. அண்ட் ஹாவ் யூ ஆர் சம்ஒன் யூ நோ எவர் பீன் இன் எ சிமிலர் சிச்சுவேஷன். அப்படின்னா நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்காங்களா? அப்படின்னா இந்த மாதிரி உங்களை கிண்டல் பண்ணுறது, உங்களை பற்றி நக்கல் பண்ணுற அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாருக்கும் இந்த மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன்னா இத்தகைய ஒரு சூழ்நிலை வந்து யாருக்காவது இருந்திருக்கா? While growing up, it is common for children to tease each other. அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்துட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு காமன் நேச்சர் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணுறது. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுற அப்படின்னா சீன்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நக்கல் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காமன் விஷயம். அப்படின்னா ஒரு சாதாரணமானது. பட் வென் சம்மன் பர்பஸ்லி மேக்ஸ் ஃபன் ஆஃப் another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. அப்படின்னா when someone purposely makes fun of another, சிலர் வந்து வேணும்னே அடுத்தவங்களை வந்து நக்கல் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து வேணும்னே மற்றவங்களை கேலி பண்ணாலோ இல்லை அதை அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவங்கள கஷ்டப்படுத்தினாலோ அதுக்கு பேர் தான் வந்து புல்லியிங். புல்லியிங்னா என்னென்னா ஒருத்தரை வந்து வேணும்னே, ஏன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே நம்ம அவங்கள தப்பாக பேசுகிறது, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் அவங்கள துன்புறுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த புல்லியிங். we like to have fun together with friends. நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேடிக்கையாக ஃபன்னாக விளையாடுறது, ஈடுபடுறது வந்து ரொம்ப பிடிக்கும்.
Sometimes we may even want to do something only because our friends are doing them. சில நேரங்களில் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், அது நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, ஒன்லி பிகாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் தம், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக, நமக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறாங்களேங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணலாம். ஈவன் இஃப் வி நோ இட் வில் கெட் அஸ் இன் டு ட்ரபிள் ஆர் இஸ் ராங். ஒருவேளை அந்த விஷயம் தப்பானது, இல்லை அந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட, நம்ம குரூப்பில் இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம், நம்ம ஒரு கேங்காக இருக்கோம் ஸ்கூலில். ஓகே, இப்போ 4 பேர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்க போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்கன்னா நமக்கு தெரியும் அதில் அந்த விஷயத்த பண்ணால் பிரச்சனை வரும், நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அவங்க கூட சேர்ந்து, இப்போ நம்ம தனியாக நம்ம பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே பயந்து அவங்க கூட சேர்ந்து அந்த தப்பை நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மீனா நோஸ் தட் அனு ஃபீல்ஸ் ஹர்ட் when அஜய் டீசஸ் ஹர். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாக்கு தெரியும் அஜய் அனுவக்கின் டீஸ் பண்ணும்போது அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்கிறது அவளுக்கு தெரியும். பட் ஷீ டஸ் நாட் வாண்ட் டு சே எனிதிங். ஆனால் அவள் எதுவுமே சொல்ல விரும்பலை. பிகாஸ் ஷீ இஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டஸ் நாட் வாண்ட் டு அப்செட் ஹிம். ஏன்னா அவள் அஜய் அனுவை அப்படி பேசுகிறது, கிண்டல் பண்ணுறது தப்புன்னு அவளுக்கே புரியுது. ஆனாலும் அவள் அஜயை திட்டவோ இப்படி பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணவோ எதுவுமே மாட்டேங்கிறா. ஏன்னா அஜய் அவளுடைய ஃப்ரெண்டு, ஸோ அவனை அப்செட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறான். அஜய் நோஸ் தட் அனு இஸ் அப்செட் பட் கண்டினியூஸ் டு புல்லி ஹர் பிகாஸ் இட் கிவ்ஸ் ஹிம் எ ஃபீலிங் ஆஃப் கண்ட்ரோல். அஜய்க்கும் தெரியும் அனு ரொம்ப அப்செட் ஆகுறா, நம்ம இப்படி திட்டுறதுனால அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப ஹர்ட் ஆகுறான்னு அவனுக்கும் புரியுது. ஆனால் அவன் கண்டினியூ பண்ணுறான் இப்படி புல்லி பண்ணுறத. புல்லி அப்படின்னா இந்த நக்கல் பண்ணி டீஸ் பண்ணுறத அவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இட் கிவ்ஸ் ஹிம் எ ஃபீலிங் ஆஃப் கண்ட்ரோல். அவனுக்கு ஏதோ அவளை திட்டுறதுனால அவளை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கோம், அவளை நம்ம பயமுறுத்துகிறோம், நம்ம திட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலிங் பவர் அவன்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஆல்சோ ஹீ என்ஜாய்ஸ் த அட்டென்ஷன் ஹீ இஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ் who laugh instead of telling him to stop. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜய் அனுவை கிண்டல் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிக்கும்போது அவனுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ், நம்ம இவ்வளோ நக்கல் பண்ணும்போது எல்லாரும் நம்மளை அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஒரு பெரிய நம்மளை ரொம்ப கெத்தாக நினைக்கிறாங்க, ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹீரோயிசம் லுக் அவனுக்கு, அதை பற்றி அந்த ஒரு ஃபீல் வர்றதுனாலேயே அவன் இதை கண்டினியூ பண்ணுறான். But is making someone feel unhappy about themselves a sign of strength? கேட்குறாங்க. But is making someone feel unhappy about themselves a sign of strength? மற்றவங்கள மற்றவங்க வருத்தப்படுறது மாதிரி நம்ம பண்ணுறது உண்மையிலே ஒரு ஸ்ட்ரென்தா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே மற்றவங்க வருத்தப்படுறது மாதிரி நடந்துக்கிறது ஒன்றும் பெரிய ஒரு ஹீரோயிசம் கிடையாது, ஒரு ஹீரோயிசமா அப்படின்னு கேட்குறாங்க. Actually, children who bully others tend to have a low opinion about themselves. மற்றவங்கள ஃபன்னாக அதை ஹர்ட் பண்ணுறதுனாலையோ மற்றவங்கள கிண்டல் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகின உடனே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹீரோயிசம் கிடையாது. ஏன்னா உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, children who bully others tend to have a low opinion about themselves. எந்த ஒரு குழந்தை மற்றவங்கள டீஸ் பண்ணி, அது குழந்தையாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம், மற்றவங்கள நக்கல் பண்ணி ஹர்ட் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா அதுக்கு அர்த்தம் அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு லோ ஒப்பீனியன் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு குறை இருக்கும். அந்த குறைய மற்றவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே, this means that there may be things about themselves that they don't like or feel ashamed about. அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்குள்ளாடியே வெக்கப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம், அதை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ரொம்ப ஹீரோயிசம் மாதிரி அடுத்தவங்க தப்பை சுட்டி காட்டுறது, அடுத்தவங்களுடைய குறைய காமிக்கிறது, இந்த மாதிரி ஹீரோ மாதிரி நடந்துப்பாங்க.
They therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. ஸோ இதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமிலியேட். வாட் இஸ் த மீனிங் ஹியூமிலியேட்? ஹியூமிலியேட் அப்படிங்கிறது மற்றவங்கள வந்து சிறுமப்படுத்துறது. அப்படின்னா மற்றவங்கள அவங்களுடைய குறைய சுட்டி காமிச்சு அவங்கள தாழ்மையாக பேசுறது. அப்படின்னா தனக்குள்ள ஒரு பெரிய குறைய வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்காகவே மற்றவங்களுடைய குறைய பெருசுபடுத்தி காமிச்சு இவங்க ஒரு ஹீரோயிசம் காமிக்கிறது. ஓகே, ஸோ தே திங்க் தே வில் ஃபிட் இன் வித் த க்ரௌட் இஃப் தே ஷோ அப் அனதர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் பர்சன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டத்தில் வந்து மற்றவங்களுடைய குறைய பெருசு பண்ணி காமிச்சா நம்மளுடைய குறைய அடுத்தவங்க கவனிக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க மேலே இருக்க பிக்கிங் ஆன் அப்படின்னா ஃபைண்டிங் ஃபால்ட் வித், அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றங்குறைகளையெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குற்றம் மற்றவங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஸோ மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸாம். ஒருவேளை அஜய்க்கு வந்து அவனோட எக்ஸாமில் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்கலாம். அப்படின்னா நல்லா எழுதாமல் இருக்கலாம், மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கலாம். Maybe Meena doesn't like her big ears and doesn't want anyone to notice them. ஒரு மீனாக்கு வந்து அவளோட பெரிய இயர்ஸ் ஆனதுனால அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதை மற்றவங்க நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அனுவை வந்து ரொம்ப நக்கல் பண்ணுற இடத்துல வந்து அவள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஸோ தே டர்ன் தேர் அட்டென்ஷன் டு அனு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய கவனத்தை யார் மேலே வச்சாங்க அப்படின்னா அனு மேலேயே காமிக்கிறாங்க. ஹூ இஸ் குவைட் அண்ட் டசன்ட் ரெஸ்பாண்ட். ஏன்னா அனு வந்து ரொம்ப அமைதியான, எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு பொண்ணு. திரும்பி வந்து எதிர்த்து பேசாமல் பதில் பேசாத ஒரு அமைதியான பொண்ணு. சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர் அபவுட் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதை விட ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஓகே, தன்னுடைய பிரச்சனையை வெளியே காமிக்காமல் இருக்கிறதுக்காகவே அவளுடைய பிரச்சனையை வந்து இவங்க வந்து ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது அதிகப்படியாக எடுத்து காமிக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மற்றவங்க கவனிக்க மாட்டாங்க. இவங்க பண்ணுற ஹீரோயிக் ஆக்ஷன்ஸை மட்டும்தான் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. Bullying needn't always be violent, like hitting someone or verbally abusing them. Okay, bullying needn't always be violent, like hitting someone or verbally abusing them. Bullying அப்படிங்கிறது வந்து இப்போ ஒருத்தங்களை வந்து ஹிட்டிங் சம்மோன் அப்படின்னா ஒருத்தங்களை அடித்து துன்புறுத்துறதோ இல்லை வார்த்தைகளால் திட்டி துன்புறுத்துறதோ அப்படின்னு கிடையாது. If a group of children always refuse to include a particular child in their games, நம்ம நினைக்கலாம் புல்லிங்கிறது இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறது, பேசி அப்படின்னா திட்டி தீக்கிறது, இல்லைன்னா அவங்கள வந்து அடிக்கிறது, ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறது, இதுதான் புல்லிங்னு கிடையாது. வேறு விதமான புல்லிங் ஆக்ஷன்ஸும் இருக்குது. எப்படின்னா இஃப் எ குரூப் ஆஃப் சில்ட்ரன் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ் டு இன்க்ளூட் எ பர்டிகுலர் சைல்டு இன் தேர் கேம்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு வந்து பர்டிகுலராக ஒரு குழந்தைய மட்டும் அவங்க கேம் விளையாடும் போது சேர்த்துக்காமல் இருக்கிறது, இல்லைனா தேட்ஸ் புல்லிங் டூ, அது கூட என்னது ஒரு புல்லிங். இப்போ சில குழந்தைங்க வந்து ஒரு குழந்தைய மட்டும் சில கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தைய மட்டும் எல்லாருமே ஒதுக்கியே வைப்பாங்க, அவளை அந்த குழந்தைய எதுலேயுமே சேர்த்துக்காமல் இருக்கிறது, அது கூட ஒரு வகையில் புல்லிங். ஓகே, or if you spread stories about someone and it is causing them sadness, இல்லைனா ஒருத்தங்களை பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட சொல்கிறது, அவங்கள பற்றின கதைகளை மற்றவங்க கிட்ட பேசுகிறது, இது கூட ஒரு வகையில் புல்லிங். It is quite simple. If through your actions you target someone repeated to hurt them, it is bullying. அப்படின்னா நீ வேணும்னே ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், திரும்ப திரும்ப ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து புல்லிங். ஓகே, ராகிங் இஸ் another word ஃபார் புல்லிங். இப்போ நமக்கு வந்து நார்மலாக ராகிங்னு சொல்லுவோம். இப்போ காலேஜஸ்ல எல்லாம் ராகிங் பண்ணுவாங்க. அது அந்த ராகிங் வந்து இஸ் another word ஃபார் புல்லிங். ஸோ ராகிங்கிறது தான் புல்லிங். ஓகே, everyone usually knows who the bullies in a school
கிளாஸ் ஆர் நெய்பர்ஹுட் ஆர் யூஷுவலி. இப்போ எல்லா ஒரு ஸ்கூல்லையும் தெரியும், ஸ்கூலில் கிளாஸில் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுல நெய்பரிங்கில் இந்த புல்லிஸ் கேரக்டரில் இருக்கக்கூடியவங்கள நமக்கு நார்மலாக நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தே எய்தர் அவாய்ட் தெம் out of fear or silently support them because they want to be part of the group. இப்போ ஒரு ஸ்கூலில் கூட நமக்கு தெரியும் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க புல்லி ரேகிங் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சைலண்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஏன்னா பிகாஸ் தே வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் த குரூப். ஏன்னா அவங்க அந்த குரூப்பில் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஓகே, திடீர்னு நம்ம எதிர்த்து பேசுகிறோம், இல்லை அவங்க பண்ண தப்பை நம்ம போய் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை திரும்ப அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் அவர் ஆக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ். கான்சிக்வன்சஸ்னால் என்னது? கான்சிக்வன்சஸ் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்ணினாலும், நம்ம எதை செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், திரும்ப அது நமக்கு ரிப்பீட்டடாக தான் செய்யும். ஓகே, கான்சிக்வன்சஸ்னால் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா பதில் விளைவு. நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹாவ் யூ ஹர்ட் ஆஃப் த டேர்ம் பீர் ப்ரெஷர்? பீர் ப்ரெஷர் அப்படிங்கிற வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த peers, our peers are people like ourselves, usually by age or common interest. இந்த peers அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நம்ம ஏஜில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா நம்ம கேரக்டர் மாதிரியே நமக்கு பிடிச்சது மாதிரியே சிலவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரிப்பட்டவங்க தான் நம்மளுடைய பீர்ஸ். ஓகே, சம ஏஜ் இருக்கக்கூடியவங்க, நம்ம சேம் கேரக்டர் வச்சுருக்கக்கூடியவங்க, நம்ம மாதிரியே பழக்க வழக்கங்கள் நிறைய பேருக்கு ஒத்துப்போகும், அவங்க தான் நம்மளுடைய பீர்ஸ். ஓகே, ஸோ யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பீர்ஸ். உங்களுடைய கிளாஸ்மேட் இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுடைய பீர்ஸ். சம்டைம்ஸ் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டிஸ்அக்ரியிங் வித் சம்திங் தட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங், பட் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி த ஆட் ஒன் அவுட். அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிக்கல. இப்போ ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களால் அக்ரி பண்ண முடியாது, நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணலாம், உங்களால் இதை ஏற்றுக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இட், நீங்களும் அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதில் ஆட் டவுன் அவுட் அப்படின்னா தனியாக அந்த குரூப்பில் இருந்து ஒரு ஆளை வேறுபட்ட ஒரு நபராக இருக்கணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஓகே, நீங்கள் விரும்புறது கிடையாது. அந்த குரூப்பில் இருந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை தனியாக விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பீங்க. இட் கேன் பி சம்திங் சில்லி லைக் ப்ரைஸிங் ஏ மூவி. இது வந்து சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கும், அந்த மூவியை பற்றி எல்லாருமே நான் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்காது, அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களுக்கு நல்லா அவ்வளோ அவங்க பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணாது. இருந்தாலும் குரூப்பில் இருக்கிறவங்க நல்ல ஒப்பீனியன் சொன்ன உடனே நீங்களும் அதுக்கு ஆமாம் 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 கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது சரி தான், அந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படி. ஆனால் உண்மையிலேயே உங்களோட ஒப்பீனியன் அதுவாக இருக்காது. ஆனால் அந்த குரூப்புக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஓகே, சம்திங் சில்லி லைக் ப்ரைஸிங் எ மூவி everyone's excited about but you're not, or it can be something more serious like ragging another child as a group even if you don't want to. இதே மாதிரி தான் ஒரு குழந்தைய ரேகிங் பண்ணும்போது, மற்றவங்க ரேகிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம். there is huge pressure to act like everyone else and you given. உங்களுக்கு வந்து அதை என்ன சொல்லலாம், அந்த இடத்துல வந்து உங்களுடைய உண்மையான கேரக்டரை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறது தயங்குவீங்க. ஏன்னா நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுருவோமோ, நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படின்னு நீங்களும் வேணும்னே அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து ஈடுபடுறீங்க. ஓகே, அண்ட் ஹாவ் யூ எவர் புல்லீட் எனிஒன்? ஹேஸ் எனிஒன் புல்லீட் யூ? நீங்கள் எப்போமாச்சும் இந்த மாதிரி புல்லீட் அப்படின்னா யாராச்சும் உங்களை இப்படி முரட்டுத்தனமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்களா, இல்லை வேறு யாராச்சும் நீங்கள் யாரையாச்சும் இப்படி முரட்டுத்தனமாக கொடுமைப்படுத்தியிருக்கீங்களா, இல்லை
உங்களை யாராச்சும் அப்படி பண்ணியிருக்காங்களா? Children who are bullied feel dejected and it is easy to see why. Children who are bullied feel dejected. இந்த குழந்தைங்களை வந்து இப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து feel dejected அப்படின்னா ஒரு ஃபீல் டிப்ரெஸ்டு, ரொம்ப மனம் உடைந்து போயிடுவாங்க, அப்படின்னா மனசு உடஞ்சி போயிடுவாங்க. Nobody likes to be singled out and insulted in front of others. ஏன்னா யாருமே வந்து தனிமைப்படுத்தப்படவோ இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி இன்சல்ட் ஆகவோ விரும்ப மாட்டாங்க. ஓகே, இன்சல்ட்டுன்னா என்னது? வாட் இஸ் இன்சல்டட்? கேலி செய்யப்படும். மற்றவங்க முன்னாடி நம்மளை கேலி செய்கிறதோ, நம்மளை இன்சல்ட் பண்ணுறதோ, நம்மளை தனிமைப்படுத்துகிறதோ நம்ம விரும்ப மாட்டோம். ஓகே, தே கேன் லாஸ் தேர் கான்ஃபிடென்ஸ். அவங்க என்ன ஆகலாம்? அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க இழந்து போகலாம். ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட். இப்போ ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி கேலி பண்ணுறதும் ஹர்ட் பண்ணுறதும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நாளடைவில் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணுன்னா தன்னுடைய நம்பிக்கையை இழந்துரும். என்ன ஆகும்? தே கேன் லாஸ் தேர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, அண்ட் ஃபீல் லோன்லி. அவங்க தனிமையாக உணர்வாங்க. அண்ட் ஐசோலேட்டட். லோன்லி, ஐசோலேட்டட் எல்லாமே என்னது? சேம் மீனிங். என்னது? ஐசோலேட்டட்னா செப்பரேட்டர். தன்னை தள்ளி, அப்படின்னா தனியாகவே தள்ளி வைக்கப்பட்டதான் அந்த குழந்தை உணரும். Bullies often focus on their targets' appearance, or clothes, abilities, and family or social circle. அப்படின்னா இந்த புல்லிஸ்னா என்னது? இப்படி கொடுமைப்படுத்தக்கூடியவங்க, இப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கக்கூடியவங்க தான் புல்லிஸ். இந்த புல்லிஸ் வந்து ஆஃபன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தேர் டார்கெட்டு. யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, எப்படி எதை வச்சு டார்கெட் பண்ணுவாங்கன்னா அவங்க சிலருடைய அப்பியரன்ஸை வச்சு. அப்படின்னா ஒய் ஆர் யூ ஸோ ஃபேட், நீ ஏன் ரொம்ப குண்டாக இருக்க? அவங்க வந்து எப்படி அதை டார்கெட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ யாராச்சும் குண்டாக இருந்தாங்கன்னா நீ ரொம்ப ஒய் ஆர் யூ ஸோ ஃபேட், ஏன் இவ்வளோ ரொம்ப குண்டாக இருக்க? அண்ட் கிளாத்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து யுவர் கிளாத்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸோ லூஸ், ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி லூஸான தொலைதொலோன்னு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க? அண்ட் அவங்களுடைய எபிலிட்டிஸ் பார்த்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா யூ காண்ட் ஈவன் த்ரோ எ பால், ஒரு பால் கூட உன்னால் போட முடியாது. யூ காண்ட் ஈவன் த்ரோ எ பால், ஒரு பால் கூட உன்னால் எறிய முடியல. அண்ட் ஃபேமிலி ஆர் சோஷியல் சர்க்கிள், ஃபேமிலியை பற்றி எப்படி ஒய் டு யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஷோ ஆஃப்ஸ், ஏன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அப்படின்னா ஷோ ஆஃப் அப்படின்னா பகட்டுக்காரங்க, எந்த நேரம் ஏன் நீ இப்படிப்பட்ட பகட்டுக்காரங்கக்கிட்டேயே எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருக்க? ஷோ ஆஃப் அப்படின்னா ரொம்ப பந்தா பண்ணுறவங்கள தான் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் இந்த ஷோ ஆஃப் பண்ண அப்படின்னா பந்தா காட்டுறவங்க கூடயே சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு விதமான புல்லி. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பற்றி கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் பற்றி அந்த கிண்டல் மற்றவங்க முன்னாடி வச்சு இந்த மாதிரி கேலி பண்ணும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. நாட் ஒன்லி குழந்தைங்க, பெரியவங்களாக இருந்தால் கூட அவங்க அது டிப்ரெஸ்டாக மற்றவங்க முன்னாடி அவங்களுடைய குறைகளை வந்து சுட்டி காட்டும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் சச் கமெண்ட்ஸ் கேன் அஃபெக்ட். அந்த மேலே சொல்லியிருந்த அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கமெண்ட்ஸ், எந்த கமெண்ட்ஸ்? ஒய் ஆர் யூ ஸோ ஃபேட் அண்ட் யுவர் க்ளோத்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸோ லூஸ், யூ காண்ட் ஈவன் த்ரோ எ பால் அண்ட் ஒய் டு யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஷோ ஆஃப். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் சச் கமெண்ட்ஸ் கேன் அஃபெக்ட் த புல்லீடு பர்சன் so much that it can even have an effect on their health and their routine. இந்த மாதிரி பேசும்போது அந்த கேட்குறவங்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வரும்னா அவங்களுடைய ஹெல்த்தை கூட அது பாதிக்கலாம். அவங்களுடைய டெய்லி ரொட்டீன், அவங்களுடைய வேலைகள்லேயே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இப்போ நம்ம திடீர்னு நம்மளை யாராச்சும் டென்ஷன் படுத்தினா நம்ம வேலை ஓடாது, நம்ம வேலை செய்ய முடியாது, நமக்கு அன்னைக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியான ஒரு தூக்கம் வராது, அன்னைக்கு ஃபுல்லாக நாள் ஏதோ இழந்தது மாதிரியே இருக்கும். அப்படி தானே? ஸோ தே மே நாட் ஃபீல் லைக் ஈட்டிங், ஃபால் சிக் மோர் ஆஃபன், கெட் நைட்மேர்ஸ். ஓகே, நல்லா சாப்பிட முடியாது, ஃபால் சிக் மோர் ஆஃபன், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம். அண்ட் கெட் நைட்மேர்னா கெட்ட கனவுகள், நைட்டில் வந்து கெட்ட கனவுகள் வரலாம். ஆர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபால் அஸ்லீப், தூங்குறதுக்கு கஷ்டப்படலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த புல்லீடுக்கு வரும். புல்லீடு யார்? இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்டவங்க.
ஸோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஸ்டடீஸ் கேன் பி டிஃபிகல்ட். படிப்பில் கவனம், ஸ்டடீஸில் கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். தே கேன் ஈவன் கெட் இன்ஜர்டு இஃப் த புல்லி யூசஸ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆன் தம். ஒருவேளை சில புல்லிஸ் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் கூட பண்ணுவாங்க, அடிக்கிறது, மிதிக்கிறது, அந்த மாதிரி ஃபிசிக்கல். இது வந்து பேச்சால் பண்ணுறத, வேர்பலாக இருக்கிறத விட சிலர் வந்து கொஞ்சம் ஹை மூட் போனால் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸும் நடக்கும். அந்த மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸ் வரும்போது அவங்களுக்கு என்னது, இன்ஜர்ட் ஆகிறதுக்கு, இன்ஜர்டுனா என்னது, உடம்புல அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பீயிங் புல்லீடு can also make them develop other problems with their own behavior. being bullied இந்த முரட்டுத்தனமாக அப்படி being bullied அப்படின்னா முரட்டுத்தனமாக நடத்தப்படுறது வந்து, நீங்கள் துன்புறுத்தப்பட்டா இல்லைனா யாராவது உங்களை துன்புறுத்துனா, okay, being bullied can also make them develop their problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with the people around them, or they could display extreme anger suddenly. இந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்படுறவங்க அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அவங்க கேரக்டரில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசுகிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் டாக்கிங் வித் பீப்புள் அரவுண்டு தம். அவங்கக்கிட்ட, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆர் தே குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி. திடீர்னு அவங்களுக்கு கோபம் வரலாம். சம்டைம்ஸ் ஏ சைல்டு ஹூ இஸ் புல்லிட் கேன் எண்ட் அப் புல்லிங் சம்ஒன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபீல் பெட்டர். சில குழந்தைங்க வந்து அவங்கள இந்த மாதிரி கிண்டல் பண்ணி ஹர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள அப்படி பண்ணுவாங்க. இப்போ நம்மளை பண்ணுறது மாதிரி நம்ம அடுத்தவங்களையும் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு கேரக்டரில் சேஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பல ப்ராப்ளம்ஸும் இந்த புல்லீடில் இருக்குது. அண்ட் இஸ் இட் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லிங்? இந்த புல்லிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் வழிகள் இருக்கா? இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட் ஆர் இஃப் யூ நோ சம்ஒன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லிட், the best way to stop it is to inform a responsible adult. அப்படின்னா, if you are being bullied, ஒருவேளை நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலோ இல்லை வேறு யாராச்சும் துன்பப்படுறத வந்து நீங்கள் பார்த்தாலோ, the best way to stop it, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வே என்னென்னா, to inform a responsible adult. அடல்ட் அப்படின்னா ஒரு பெரியவங்க, ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரியவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும்னா தெரிவிக்கணும். திஸ் கேன் பி எ பேரண்ட் ஆர் டீச்சர் ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் எ பொசிஷன் டு டூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம். அது வந்து ஒரு பேரண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக கூட இருக்கலாம், இல்லைனா எனி ஒன் ஹூ இஸ் இன் எ பொசிஷன் டு டூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம். பேரண்டாக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், இல்லை எந்த பெரியவங்களாக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய பொறுப்புள்ள ஒரு எந்த பெரியவங்க கிட்ட வேணாலும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லலாம். த அடல்ட் கேன் இன்டர்வீன் அண்ட் ஹெல்ப் த சைல்டு ஹூ இஸ் புல்லிங் டு ரிஃப்ளெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இன்அப்ராப்ரியேட் அண்ட் அன்அக்செப்டபிள் பிஹேவியர். அந்த பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வீன் அப்படின்னா என்னது, குறுக்கிட்டு அந்த விஷயத்தில் தலை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா அந்த புல்லீடு மற்றவங்கள துன்புறுத்துறாங்கல்ல புல்லீஸ், அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய கேரக்டர், மற்றவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத கெட்ட குணங்கள் இருக்கும், பிஹேவியர்ஸ் இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த புல்லீஸும் வந்து இப்போ ஆபத்தான நிலைமையில் இருப்பாங்க. ஓகே, இந்த கேரக்டர்ஸ் வந்து நாளடைவில் போக 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 அவங்களுடைய லைஃப்பை பெரிய பெரிய தப்பில் கொண்டு போய் அவங்கள விட்டுரும். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்பு தேவை, பாதிக்கப்படுறவங்களுக்கும் ஹெல்ப்பு தேவை, அதை பாதிப்பை செய்கிறவங்களுக்கும் என்ன தேவை, ஹெல்ப்பு தேவை. டேக்கிங் எ ஸ்டாண்ட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் நாட் ஆல் ஆஃப் அஸ் கேன் டூ. இந்த விஷயத்தில் வந்து ஒரு பொறுப்பாக இருந்து அதில் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. பட் யூ கேன் ஸ்பீக் டு யுவர் பியர்ஸ் அபவுட் நாட் சப்போர்ட்டிங் எ புல்லி. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இதில் வந்து திடீர்னு உங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இதை வந்து திடீர்னு யார் நினச்சாலும் புல்லிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது.
நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ கேன் ஸ்பீக் டு யுவர் பீர்ஸ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நாட் சப்போர்ட்டிங் எ புல்லி, ஒரு இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டூயிங் சம்திங் ராங் ஆல்சோ மேட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ யூ கேன் ஆல்சோ ஷோ யுவர் சப்போர்ட் ஃபார் த டார்கெட்டட் பர்சன் இன் ஸ்மால் வேஸ். இப்போது உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு குழந்தைய டார்கெட் பண்ணி புல்லிங் பண்ணுறாங்க, இல்லை அது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம். நீங்கள் விளையாடும் போது அந்த ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் உங்கள் விளையாட்டில் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஷேர் திங்ஸ் வித் தம், உங்களுடைய திங்ஸை அவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பீக் டு த மோர், அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் நீங்கள் பேசலாம். அண்ட் மேக் தெம் ஃபீல் இன்க்ளூடட். அவங்க கூட அப்படின்னா உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து, அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது கூட ஒரு விதமான சப்போர்ட் தான். ஓகே, அண்ட் த கீவேர்டு டு ஸ்டாப்பிங் புல்லியிங் இஸ் எம்பதி. அந்த புல்லியிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு வந்து எம்பதி. எம்பதி அப்படிங்கிறது வந்து உணர்வு பங்கீடு. எம்பதி அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுடைய இமோஷன்ஸில் நம்ம ஷேர் பண்ணுறது, அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது. தட் இஸ் எம்பதி. திஸ் இஸ் நாட் அ சிம்பதி, எம்பதி. அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது, பகிர்ந்து கொள்வது தான் எம்பதி. எம்பதி மீன்ஸ் the ability to experience the feelings of a person in a situation. Empathy means the ability to experience the feelings of a person in a situation, not as an onlooker but as someone who is also experience the situation. ஒருத்தங்களுடைய அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷனுடைய ஃபீலிங்ஸில் நம்மளும் புரிஞ்சுக்கணும். அந்த சிச்சுவேஷனில் அவர் எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளும் உணர்ந்து அவங்க கூட செயல்படணும். ஆன்லுக்கர் அப்படின்னா வெறும் ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. அவங்க சூழலை நம்மளும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். எப்போ நம்ம மற்றவங்களுக்காக இறங்குறோமோ அப்படின்னா the more you feel for others the less you will want to bully. எப்போ நம்ம மற்றவங்களுக்காக இறக்கப்படுறோமோ, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸுக்காக இறங்குறோமோ, அப்போது நமக்குள்ளே புல்லியிங் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வராது. ஸோ புல்லியிங் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மைண்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா மற்றவங்களை நினச்சி அவங்களுடைய ஃபீலிங்ஸை, அவங்களுடைய சிச்சுவேஷ்னல் ஃபீலிங்ஸை நம்மளும் உணர்றவங்களாக இருக்கணும். ஓகே, sometimes children hesitate to speak up because of a sense of loyalty. சில நேரம் குழந்தைங்க வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு வந்து மனசு திறந்து பேசுகிறதுக்கு வந்து ஹெசிடேட்னா தயங்கலாம். ஓகே, will complaining to an adult about peers who are bullying get them into a trouble. சில நேரம் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, புல்லிங் பண்ணுறதை பெரியவங்கக்கிட்ட போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோ, நம்ம ஏதாவது ட்ரபிளில் போய் மாட்டிப்போமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மீனா வேர் டு டெல் தேர் டீச்சர் அபவுட் வாட் அஜய் டஸ் டு அனு, would it be wrong? ஒருவேளை அனுவை வந்து அஜய் ஹர்ட் பண்ணும்போது மீனா இந்த விஷயத்தை போய் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஓகே, அது சொன்னால் அதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? would it be wrong? ஏதாச்சும் தப்பாகுமா? ஒன்றும் இல்லை. மீனா மே ஃபீல் தட் ஷி வில் லாஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். மீனா ஒருவேளை நினச்சிருக்கலாம், நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம லாஸ் பண்ணிடுவோம். பட் ஷீ வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் அனு. ஆனால் மீனா எப்படி நினச்சிருக்கலாம், அவனுக்கு அவனை சொல்லி கொடுத்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போகும்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை டீச்சர்கிட்ட சொன்னால் அனு ஹாப்பியாக இருப்பா, அவள் கொஞ்சம் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவான்னு நினச்சி இவ பெருமைப்பட்டுக்கலாம். ஓகே, it is important to learn to distinguish between situations which require intervention and those that don't. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான அப்படின்னா டிசிஷனை எடுக்கணும், நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை வந்து குழந்தைங்களுக்கு தேவை. நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ரிமெம்பர்,
ஷீ வில் ஆல்சோ பி ஹெல்பிங் அஜய். எப்போவுமே வந்து மீனா வந்து அஜய்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இட் இஸ் நாட் ஹெல்த்தி க்ரோயிங் அப் பீயிங் எ புல்லி அண்ட் அஜய் டூ நீட்ஸ் ஹெல்ப். ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே அஜய்க்கு மீனா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அது அஜய்க்கு கூட ரொம்ப ஒரு என்னது மோசமான விஷயம். ஏன்னா அஜய்க்கும் இப்போ ஹெல்ப்பு தேவைப்படுது. அஜய் வந்து மோசமான ஒரு பாதையில் ஒரு பேட் கேரக்டர் போயிட்டுருக்கு அவனுக்கு. ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ணணும், அவனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணி அவனை ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், அவனுடைய தப்பை அவனுக்கு சுட்டி காமிக்கணும். ஸோ இப்போ மீனா பண்ணுறது வந்து என்னது ஒரு தப்பு. அப்படி தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை வந்து மோசமாக்குறான். மேலும் அவனை என்ன பண்ணுறா, அவளுடைய ஃப்ரெண்டை வந்து மோசமாக மாற்றிட்டுருக்கா. Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. இப்போ கூட நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில் கூட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. என்னது, இந்த புல்லியிங், இந்த ரேகிங்கை தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. பட் இட் கேன் ஸ்டில் ஹேப்பன். ஆனால் இப்போவும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோதான் ரேகிங்க்கு எதிராக இல்லை புல்லியிங்க்கு எதிராக எவ்வளோ சட்டங்கள் வந்தாலும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தாலும், இப்போவும் இந்த ரேகிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இஃப் யூ நோட்டீஸ் இட் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ, மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் ஸ்டாப்டு. நீங்கள் உங்களை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள் எப்போமாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுமா, மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் ஸ்டாப்டு. தயவு செஞ்சு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி பண்ணினாதான் அந்த விஷயங்கள் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் யூ வுட் ஹாவ் தென் கான்ட்ரிபியூட்டட் டு எ சேஃபர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல் வேர்ல்டு. அப்போ தான் இனிமேல் வரக்கூடிய அந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு அமைதியான உலகத்தை வந்து நம்ம இன்னும் வரக்கூடிய ஒரு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு கிஃப்டாக கொடுக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் த 3rd unit supplementary. So thank you for watching the video.